Hello students, இன்னைக்கு நம்ம 12th accountancyயோட 5th chapterல 19th sum என்ன பார்க்கலாம். Deepak, Senthil and Santosh are partners sharing profits and losses equally. They admit Gerald into the partnership firm for 1/3 share of future profits. The goodwill of the firm is valued at rupees 45,000 and Gerald brought cash for his share of goodwill. The existing partners withdraw their half of the amount of their share of goodwill. Pass necessary journal entries for adjusting goodwill on assumption that the fluctuating capital method is followed. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். தீபக், செந்தில், சந்தோஷ் 3 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவலி 1:3ங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யார் புது பார்ட்னராக வர? ஜெரால்டு. அவரோட ஷேர் வந்து 1/3 ஷேர். அவர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்குள்ளே வரும்போது என்ன சொல்ல, குட்விலோட வேல்யூ எவ்வளோவா இருக்குது பாருங்களேன். 45,000 ருபீஸ் வந்து குட்விலோட வேல்யூவாக இருக்குது. அப்போ வந்து அவர் எவ்வளோ கொண்டு வரணும்? 1/3 தானே அவரோட ஷேர். அப்போ 45,000 டிவைட் பை 3னா 15,000 ருபீஸ் அவர் குட்வில் கொண்டு வரணும். அப்போ வந்து ஜெரால்டு ப்ராட் ஹர் ஷேர் ஆஃப் குட்வில் இன் கேஷ். ஜெரால்டு வந்து அவரோட கேஷ் குட்வில்க்கு வந்து தேவையான கேஷும் கொண்டு வராங்க. அப்புறம் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை ஹாஃப் தான் வித்ட்ரா பண்ணுறாங்க, ஹாஃப் வந்து அந்த பேங்க்லேயே வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து இதை நம்மள ஜர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெரால்டோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வந்து 45,000. பார்ட்னரோட நியூ பார்ட்னர் ஷேர் எந்த ரேஷியோவில் வந்திருக்காரு? அவர் 1/3 ஷேருக்கு வந்திருக்காரா? இப்போ 45,000 into 1/3, 3 டேபிள் 3 1 times, 45 வந்து 15 times. அப்போ ஷேர் ஆஃப் குட்வில் வந்து 15,000 ருபீஸ். இப்போ நம்ம குட்வில் எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு. இனி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன என்ட்ரி எழுதுவோம்? பார்ட்னர் வந்து குட்வில்க்கு பே பண்ணுறாங்க. அப்போ வந்து பேங்க் ரிசீவ் பண்ணுவாங்க. அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இந்த பார்ட்னர்ஸ்க்கு தான் இவங்கெல்லாம் கிரெடிட்டில் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதனால் இவங்களெல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். 15,000னா இப்போ வந்து 15,000. இந்த 15,000 ஓல்டு பார்ட்னர்ஸ் எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க? அவங்களும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 15,000 டிவைட் பை 3னா 5,000. 5,000 5,000 5,000 அதுதான் 3 பேருக்கும் 5,000 கொடுத்துடணும். இப்போ நரேஷன் என்ன எழுதுவோம்? பீயிங் கேஷ் பாட் ஃபார் குட்வில் பை நியூ பார்ட்னர். அதுதானே, ஏன்னா புது நியூ பார்ட்னர் வந்துட்டு குட்வில்காக அவரோட கேஷை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பீயிங் கேஷ் பாட் ஃபார் குட்வில் பை நியூ பார்ட்னர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொன்னாங்க? அவங்க ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டை தான் வித்ட்ரா பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்ட்னர்ஸ் இவங்க இந்த 5,000ங்கிறது அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. இந்த 5,000 வந்து அவங்க என்ன சொல்ல வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரிசீவ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நம்ம அவங்கள டெபிட் பண்ணும். யார் கொடுக்குறா? பேங்க்கு. இதே என்ட்ரியை ரிவர்ஸ் என்ட்ரி எழுதணும், அவ்வளோதான். 5,000 எழுத வேண்டிய இடத்துல நம்ம 2,500. ஏன்னா கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வாஸ் வித்ட்ரான். அப்போ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம இந்த சம்லேயும் அதே இந்த ஜேர்னல் என்ட்ரிலையும் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட் பண்ணுவோம். தீபக் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், தீபக் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், செந்தில் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சந்தோஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்னு ஃபஸ்ட் எழுதணும். டூ பேங்க் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட் என்ட்ரியே நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எழுதுகிறோம், அவ்வளோதான். இதுங்கிறத பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த என்ட்ரிங்கிறத பார்ட்னர்ஸ், இந்த என்ட்ரியில் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கான அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. இதே என்ட்ரி என்னது? அவங்களுக்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க அவங்க அமௌண்ட்டை. ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் தானே வித்ட்ரா பண்ணுறாங்க அவங்க. 2,500 தானே 5,000 வருது. 2,500 2,500 2,500. இங்கே வந்து டோட்டல் எவ்வளோ வரும்? 7,500 ருபீஸு. இதுக்கு என்ன நரேஷன் எழுதுவோம் நம்ம? பீயிங் அமௌண்ட் வித்ட்ரான் பை பார்ட்னர்ஸ், being amount withdrawn by partners. சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.